தாங்க முடியாத பசி, அதாவது இப்பதான் சாப்பிட்டுருப்பாங்க, ஒரு 10 நிமிஷத்திலேயே ஒரு குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இப்போலாம் பசிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டா வருது. அதிகமா பசிக்குதா, நீ உடனே வந்து சுகர் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் செக்ரீஷன் கம்மியா இருக்கனால அவங்களுக்கு வந்து அதீத பசிங்கிறது யூஸ்வலான ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ் யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ், அதாவது தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமா வந்து இந்த கம்ப்ளைண்ட் வரதை நம்ம பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கும் பசிங்கிற தன்மை அதிகமாவே இருக்கும். அல்சர் இருக்கு, சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்டா கூட ஈஸியா வந்து அப்சர்வேஷன் நடந்து உடனடியாவே பசிக்கும். பாவக்காய் இருக்கு இல்லையா, பாவக்காவை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா தேவைப்பட்டா தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க டெய்லி எம்டி ஸ்டொமக்ல இதையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா 90 டேஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே சூப்பரான ரிசல்ட். 90 டேஸ்க்கு மேல இதை ஃபாலோ பண்ண வேணாம். இதுவே வந்து அவங்க பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு இன்கேஸ் அவங்களுக்கு சுகர் இருக்குனாலும் சரி, பிபி இருக்குனாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க ரெகுலரைஸ் பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாவே அவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும்.